ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிடிஎஸ் ஆஃப் ரீக்ரியேஷன் எபிசோட் 2 பார்க்கலாம் வாங்க. நீங்க ட்ரெஸ் ஸ்டிச்சிங் வீடியோல பார்த்த மாதிரியே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் மேக்கிங்ல நான் ஸ்டிச் பண்ணது ஷால் தான். அதிலேயே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ் மேக்கிங்க்கான ஃபேப்ரிக் காம்பினேஷன் சும்மா இப்படி மேல போட்டு பார்க்கும்போதே கலர் நல்லாருக்கு. கண்டிப்பா இதோட அவுட்புட்டும் நல்லா தான் வரும்னு நெனைக்கிறேன். இப்ப ஷால்க்கான பேட்ச் ஒர்க்ல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்றேன். 2.5 இன்ச்சஸ்க்கான பேட்ச் ஒர்க் ஃபேப்ரிக் கட்டிங்க்கு நான் ஃபேப்ரிக்க வித் வைஸ் போட்டுட்டு அப்படியே லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணிட்டேன். பிரிண்டட் ஃபேப்ரிக்கு நான் 5 மீட்டர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி வித் வைஸ் மார்க்கிங் பண்ணா பேட்ச் ஒர்க் கம்மி மீட்டர்ஸ்லயே கவர் ஆயிடும் அப்படின்னு நெனச்சுட்டு நான் இத பண்ணேன். பட் ஒரு லைன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஃபேப்ரிக்கே கொஞ்சம் கோணலா இருந்தது. அப்புறம் அகைன் நான் லென்த் வைஸ் மார்க் பண்ணி கட் பண்ணேன். அத தான் நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பேட்டர்ன்ல சோ ஃபார் நான் ட்ரெஸ் எதுவும் ஸ்டிச் பண்ணது கிடையாது. ஸோ நான் இத கொஞ்சம் யோசிச்சு தான் தைக்கணும். ட்ரெஸ்க்கான ஃபுல் ஃபேப்ரிக் கட்டிங் முடிச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 3:44 PM. நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரியல. ஸ்டிச்சிங் கூட நைட்டுக்குள்ள முடிச்சுருவேன். பட் வாய்ஸ் ஓவர் குடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். சரி பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நான் வீடியோவ கம்ப்ளீட் பண்ணிடுவேன்ற ஒரு தாட்டோட ஆரம்பிக்கிறேன். யூசுவலா நான் ஸ்ட்ரெய்ட்டா ஃபேப்ரிக் போட்டு அத ஃபோல்டு பண்ணி தான் ஸ்லீவ்ஸ் எப்பவுமே கட் பண்ணுவேன். பட் நான் ரீசென்ட்டா பார்த்த ரேண்டம் ரீல்ல இப்படி நான் பண்ற மாதிரி கிராஸ் ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கை மடக்கும்போது ரொம்ப டைட்டா ஃபீல் ஆகாது. ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். சேம் லைக் கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்றோம்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லியிருந்தாங்க. சரி இது ஒரு டிப்ஸ் தானே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்னு நெனச்சு ட்ரை பண்ணேன். பட் அது நல்லா சொதப்பிடுச்சு. இப்ப நான் சல்வார்க்கான பேட்ச் ஒர்க் ஃபேப்ரிக் கட் பண்றேன் 7 இன்ச்சஸ் அளவுக்கு. ஆல்ரெடி ஷால்க்கான பேட்ச் ஒர்க் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது மிஸ்டேக் வந்ததுனால, இதுல நான் ரொம்ப யோசிக்கவே இல்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே லென்த் வைஸ் போட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ லென்த் வைஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணதுனால பேட்ச் ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டா வந்திருந்தது. ஸோ இதே மாதிரி 7 இன்ச்சஸ் அளவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டேன். நான் பிளான் பண்ணபடி ஃப்ரைடே நைட்டே ஸ்டிச்சிங் ஃபுல்லா முடிச்சுட்டேன். இப்போ சாட்டர்டே மார்னிங் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியிருக்குன்றதுக்காக ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு ரெடியா வந்துட்டேன். இப்ப நான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு ஃபிட் செக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போறேன். ட்ரெஸ்ஸோட பாடி ஃபிட் ஓகே. பட் ஸ்லீவ்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சோன்னு தோணுது. பிகாஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் பொலபலான்னு லூஸ் ஃபிட் மாதிரி ஃபீல் ஆச்சு கையில மட்டும். ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிச் போட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பவும் எனக்கு அந்த ஃப்ளஃபி லுக் வந்து போகவே இல்ல. எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போதான் புரிஞ்சது டைட் பண்றது மேட்டர் இல்ல. ஃபேப்ரிக்கே கிராஸா போட்டு கட் பண்ணதுனால அது ஒரு மாரி ஃப்ளஃபி லுக் குடுக்குதுன்னு புரிஞ்சது. யூசுவலி நான் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்குறேன்னா, அத ஃபர்ஸ்ட்டு ரேஷன் ஃபேப்ரிக்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கரெக்ட்டா வந்தா மட்டும் தான் மெயின் ஃபேப்ரிக்ல அத ட்ரை பண்ணுவேன். பட் இப்ப இது கரெக்ட்டா தான் இருக்குன்ற ஒரு கெஸ்ஸிங்ல நானா இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்லீவ்ஸ்க்கான ஃபேப்ரிக் தான் வேஸ்ட்டோன்னு தோணுது. நான் அப்படியே கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா யோசிச்சுட்டே இருந்தேன். டைம் ஆல்ரெடி கம்மியா இருக்கு. அப்படியே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வீடியோவ கம்ப்ளீட் பண்ணிடலாம். லேட்டர் வேணா இத ஆல்டர் பண்ணிடலாம்னு யோசிச்சேன். பட் எனக்கு மனசு கேட்கவே இல்ல. ஏன்னா இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டிச் பண்ணேன். இது நல்ல ஒரு ஃப்ளேர் ட்ரெஸ்ஸுனால சுத்தி சுத்தி வேற வீடியோ எடுக்கணும்னு நெனச்சேன். பட் ஃபிட்டிங் சரியில்லன்னா அத ஹேப்பியா பண்ண முடியாதே! வேற வழி இல்ல. இப்ப நான் ஸ்லீவ்ஸ ஸ்ட்ரெய்ட் கட்டுக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸ்லீவ்ஸ் ஜாயிண்ட்டுக்குலாம் ஆல்ரெடி ஓவர்லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்ப அதெல்லாம் வேற பிரிக்கணும். வீடியோ மேக்கிங்ல எவ்ரி டைம் ஃப்ரெஷ்ஷா பேப்பர் கட்டிங் பண்றதுனால, ஒன்ஸ் முடிச்சேன்னா அத கசக்கி தூக்கி போட்டுருவேன். இதையும் பாருங்க நான் கசக்கி போட்டுட்டேன். நல்ல வேளை குப்பையில போடுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டதால, அகைன் இதே பேப்பர இப்ப நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ட்ரெஸ் மேக்கிங்க்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணது போக, பேலன்ஸ் இருந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்ல, இப்ப நான் ஸ்ட்ரெய்ட் கட் ஸ்லீவ் கட் பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைனலா ட்ரெஸ் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்லீவ்ஸோட டிஃபரன்ஸ் எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க. முன்னாடி நான் கிராஸ் கட்டா பண்ணி போட்டதுக்கும், இப்போ ஸ்ட்ரெய்ட் கட்டா பண்ணி போட்டதுக்கும் அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் கட் தான் ரொம்ப புடிச்சிருக்கு. இப்போ ஃபைனலா ட்ரெஸ்ஸோட ஃபிட் கரெக்ட்டா வந்துட்டதுனால எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ நான் கொஞ்சம் ஹேப்பி ஆனதுனால ஷால வச்சு இப்படி சுத்தி சுத்தி வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். இந்த பிளாக் ட்ரெஸ்க்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் நான் மாடியில போய் தான் எடுக்கணும்னு நெனச்சேன். ஸோ மாடியில போய் என்னலாம் போசஸ் பண்ணலான்றதுக்காக தான் சும்மா நான் இப்படி ஷால் எல்லாம் சுத்தி சுத்தி இது பண்ணிட்டு இருந்தேன். குதிச்சுலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் நான் மைண்ட்ல இவ்ளோ பிளான்ஸ் பண்ணாலும், போசஸ் குடுக்கும்போது எனக்கு ரெகுலரா பண்ற அதே ஸ்டாண்டர்ட் போசஸ் தான் வந்துருது. ரூம்குள்ளாரயே சில ஃபோட்டோ ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மாடியில போயும் எடுப்பேன். கம்பேரிட்டிவ்லி எது பெட்டரா இருக்கோ அத யூஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோ கிளிப் எடுக்கும்போது நான் ரீசென்ட்டா வாங்குன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். பிளஷ்ஷு, ஐ ஷேடோ, ஐலைனர், லிப் லைனர் எல்லாமே போட்டிருந்தேன். ரொம்ப அப்பிட வேண்டாம்ட்டு லைட்டா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மாடியில கொஞ்சமா ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்து எட்டி பார்த்தா சரியான வெயில் காயுது. இவ்ளோ அடிக்கிற வெயில்லலாம் நான் வீடியோஸ் எடுக்க வந்ததே இல்ல. சரி வந்ததும் வந்துட்டோம். கொஞ்சமா வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கரெக்ட்டா போஸ் பண்ண வரல. காத்து நல்லா அடிக்குது. என்னால முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஷால் ஒரு பக்கம் பறக்குது.
சரி வந்ததுக்காக இந்த ஷால் வச்சு ரோல் பண்ணி கீழ எடுத்திருந்தேன் இல்லையா? அந்த ஷாட் காத்துல பறக்கும்போது நல்லா வரும்னு நெனச்சுட்டு மாடியில ஒரே ஒரு கிளிப் அப்படி எடுத்துட்டு போயிடலாம்னு தான் ட்ரை பண்ணேன். நான் ஃப்ரண்ட் கேம்ல தான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். வெயில்ல எனக்கு கேமரால ஃபேஸ் கிளியரா தெரியல. டிம்மா தான் தெரியுது. ஸோ அதான் நான் எத்தன வாட்டி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் காத்துல பறந்து இப்படி எனக்கு குருவி மண்ட மாதிரி ஆனது எனக்கு தெரியவே இல்ல. ஸ்கின் டேன் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு மொட்டை வெயில்ல நின்னுட்டு இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்றேன். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அது வந்து சரியா வரல. ஸோ அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் கைஸ். நான் நெனச்ச அவுட்புட் எனக்கு வரல. ஃபைனலா ஒரே ஒரு சுத்துற மாதிரி ஒரு ஷாட் மட்டும் எடுத்துட்டு கிளம்புறேன். இது நல்லா வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அவ்வளோதான் நான் கடைய சாத்திட்டு கிளம்புறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. ஒருவேள சன்செட் டைம்ல ஒரு 5:30 அந்த டைம்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ! அவ்வளோதான் நான் கீழ போயிட்டு வீடியோ கன்டின்யூ பண்றேன். பரவால்ல நான் நெனச்ச அளவுக்கு டேன் ஆகல. நான் மாடியில ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணத நெனச்சா எனக்கே கொஞ்சம் காமெடியா ஃபீல் ஆகுது. வேற ஏதாவது மாடியில இருந்து யாராவது என்ன பார்த்திருந்தா, "யார்றா அது அடிக்கிற வெயில்ல பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு" நெனச்சிருப்பாங்கல்ல. ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கும்போது தனியாவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் கரெக்ட்டா போஸ் பண்றேனா, கரெக்ட்டான ஆங்கிள்ல நிக்கிறேனா, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஏஐ ஃபேஸ் ட்ராக்கிங் ட்ரைபாட் வாங்கலாம்னு இருக்கேன். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது நான் நெனச்ச மாதிரி ப்ராப்பர் அவுட்புட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அத வாங்கிட்டு அதோட அன்பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.